ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாத்துக்கும் வணக்கம். நான் உங்கள் டேவிட் அன்பு. இன்னைக்கு நாம் இந்த வீடியோவில் ஒரு முக்கியமான ரூட் வேர்டு படிக்க போகிறோம். எழுதியே வச்சுருக்கேன் பாருங்களேன், ஃபார் விச் அப்படிங்கிற வார்த்தை. இதை பார்த்தீங்கன்னா சென்டென்ஸ்க்கு நடுவில் தான் நம்ம யூஸ் பண்ணுவோம். எப்படி யூஸ் பண்ணலாம், எந்தெந்த மாதிரியான சிச்சுவேஷனில் எந்தெந்த மாதிரியான சென்டென்ஸ் கூட யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத கிறிஸ்டல் கிளியராக நீங்கள் படிச்சிடலாம். சரிங்களா? ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு இது நல்லா புரியும். அண்ட் இதான் நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் நீங்கள் வந்திருக்கீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்களை தொடர்ந்து வந்து சேரும். நம்ம டிலே இல்லாமல் வீடியோக்குள்ளே போயிடலாம். ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு புரியணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு எக்ஸாம்பிளை நான் ஆல்ரெடி கொடுத்துட்டேன். சென்டென்ஸை கவனிங்க. கடினமான வேலையை முடித்ததற்காக அவள் பரிசு பெற்றாள். இந்த சென்டென்ஸை பார்க்கும்போதே உங்களுக்கு தெரிஞ்சிருச்சு, ஒரு மெயின் கிளாஸ் வந்து தனிச்சு இருக்கு. எது? அவள் பரிசு பெற்றாள். முழு அர்த்தத்தை கொடுக்கக்கூடிய ஒரு வாக்கியம் தனித்து இருக்குது. அதனால உங்களுக்கு பார்த்ததுமே தெரியுது, ஓகே நமக்கு ஒரு மெயின் கிளாஸ் இருக்குது அப்படின்ட்டு. அப்போ அந்த கான்செப்ட் கரெக்ட். நீங்கள் என்ன இப்போ அண்டர்ஸ்டாண்ட் பண்ணீங்களோ அது எக்ஸாக்ட்லி கரெக்ட். இப்போ முன்னாடி இருக்க சென்டென்ஸுக்கு வாங்க. கடினமான வேலையை முடித்ததற்காக. இந்த சென்டென்ஸை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஒன்று கவனிச்சுக்கணுங்க. ஏதோ ஒரு வேலையை அவங்க செய்ததற்காக அப்படிங்கிற அர்த்தத்தில் தான் கொடுக்குறோம். ஓகே, அப்போது இது நடந்த சம்பவம். இந்த சம்பவம் நடந்ததுனால அவங்களுக்கு ஒரு ரிசல்ட் கிடச்சிருக்கு. புரியுதுங்களா? எப்படி? இது நடந்த சம்பவம், இந்த சம்பவம் இப்படி நடந்ததுனால இதன் விளைவாக ஒரு ரிசல்ட் அவங்களுக்கு கிடச்சிருக்கு. இது நடக்கலைன்னா அது கிடச்சிருக்காது. புரியுதுங்களா? அப்போது இதற்காக இது நடந்தது, இதற்காக இது கிடைத்தது அப்படிங்கிற மாதிரி ஃபஸ்ட்டு நீங்கள் புரிஞ்சுக்கணும். ஓகே, இப்போ நம்ம அடுத்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, இந்த பர்டிகுலர் ஃபார் விச் அப்படிங்கிற வார்த்தையை யூஸ் பண்ணுறதுக்கு நமக்கு 2 மெயின் கிளாஸ் வேணும். எப்படி? 2 மெயின் கிளாஸ் வேணும். அதை எப்படி கொண்டு வரலாம் அப்படிங்கிறத நான் சொல்லித்தரேன். பாருங்கள், கடினமான வேலையை முடித்ததற்காக அப்படின்ருக்கு. பின்னாடி இருக்க சென்டென்ஸ் எப்படி இருக்கு? அவள் பரிசு பெற்றாள். என்ன டோனில் இருக்குது, என்ன டென்ஸில் இருக்குது? பெற்றாள், V2. அப்போ சிம்பிள் பாஸ்ட். அப்போ மேக்ஸிமம் நீங்கள் இந்த டென்ஸை வச்சு தான் என்ன பண்ணணும் அப்படின்னா, முன்னாடி இருக்க சென்டென்ஸோட டென்ஸை கணிச்சுக்கணும். புரியுதுங்களா? அப்போ அங்கே V2 இருக்குன்னா இங்கேயும் நம்ம பாஸ்ட் டென்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா இது நடந்ததுக்கப்புறம் தான் இது நடந்திருக்கும். அப்போ ரெண்டுமே பாஸ்ட்டு தான். ஓகே, சரி, நல்லா கவனிங்க. கடினமான வேலையை முடித்ததற்காக. இப்போ என்ன பண்ணுறோம், இந்த முடித்ததற்காகன்னு இருக்குல்ல, அதை நான் பிரிக்கிறேன். எப்படி பிரிக்கிறேன் அப்படின்னா, முடித்தாள் அப்படின்னு ஒரு கம்ப்ளீட் சென்டென்ஸாக மாற்றுறேன். பாருங்கள், கடினமான வேலையை முடித்ததற்காகன்னு இருக்கு, அதை என்ன பண்ணியாச்சு, கடினமான வேலையை முடித்தாள் அப்படின்னு ஒரு கம்ப்ளீட் சென்டென்ஸாக மாற்றியாச்சு. அப்போது கடினமான வேலையை முடித்தால் இங்கே ஒரு மெயின் கிளாஸ், அவள் பரிசு பெற்றாள் அங்கே ஒரு மெயின் கிளாஸ். அவ்வளோதான். ஃபஸ்ட்டு இந்த 2 மாதிரி என்ன பண்ணிக்கணும், நீங்கள் பிரிச்சுக்கணும் மெயின் கிளாஸை. அதற்கடுத்து கடினமான வேலையை முடித்தால் மீதி பாருங்கள், இதற்காக அப்படிங்கிற ஒரு வார்த்தை மட்டும் தொங்கிட்டு இருக்கு. அந்த வார்த்தையை நம்ம இந்த 2த்துக்கும் நடுவில் போடுறோம். ஓகே, இப்போ கவனிங்களேன், ஈஸியாக உங்களுக்கு புரியும். கடினமான வேலையை முடித்தால் அதற்காக அவள் பரிசு பெற்றாள். இப்போ பார்த்தீங்களா, ரொம்ப சிம்பிளாக இருக்கும். அப்போது இந்த மாதிரி வார்த்தைகள் ஒன்றா சேர்ந்து வரும் பொழுது உங்களுக்கு கஷ்டமாக இருந்தாலும் பிரித்து விட்டுட்டீங்கன்னா ஈஸியாயிரும். இப்போ பிரிச்சாச்சு, இப்போ ஈஸியாகிடுச்சு பாருங்கள். ஏன்னா ஒரு மெயின் கிளாஸ் இப்போ உங்களால் கிரியேட் பண்ண முடியும். இந்த முடித்ததற்காக அப்படின்னு முழு அர்த்தத்தோடு, இல்லாட்டி அந்த வார்த்தை எப்படி சொல்கிறது, இங்கே பாருங்களேன், இந்த வார்த்தை மட்டும் உங்களை டிரான்ஸ்லேட் பண்ண சொன்னோம்னு வச்சுக்கோங்களேன், கண்டிப்பாக ஸ்ட்ரகிள் ஆவீங்க. ஏன்னா இது எண்ட் ஆகலை. அந்த சென்டென்ஸ் முடிஞ்சிருந்தா நீங்கள் கண்டுபிடிச்சிருவீங்க. முடியல அப்படின்னா, எண்ட் ஆகலை, சென்ஸ் முடியலன்னா கண்டுபிடிக்கிறது கஷ்டம். இப்போ பிரித்து விட்டுட்டோம்னா ஈஸியாக இருக்கா? இப்படி தான் உங்களுக்கு புரியாத சென்டென்ஸை பிரித்து நீங்கள் என்ன பண்ணணும், அதை மெயின் கிளாஸாக கன்வெர்ட் பண்ணி பழகணும். ரைட்? பாருங்கள், கடினமான வேலையை முடித்தால் அதற்காக அவள் பரிசு பெற்றாள். இதை என்ன பண்ணலான்னா இப்படி சிம்பிள் எழுதலாம். அவள் கடினமான வேலையை முடித்தாள். பாருங்கள், ஷீ கம்ப்ளீட்டட், முடித்தாள் தான் இருக்குது. அப்போ கம்ப்ளீட்டட், ஷீ கம்ப்ளீட்டட் the difficult task. Okay, difficult task. சரிங்களா? she completed the difficult task. மெயின் கிளாஸ் வந்துருச்சு. அம்மா உடனே இங்கே for which அப்படிங்கிற வார்த்தையை போட்டணும். ஓகே, அதற்காக, எதற்காகனா முன்னாடி இருக்க சென்டென்ஸை பார்த்தா வேலை முடிஞ்சுது. ஓகே, இதற்காக அவள் பரிசு பெற்றாள். ஓகே, she received the prize. அவ்வளோதான், சிம்பிளாக முடிஞ்சு போச்சு. முன்னாடி ஒரு மெயின் கிளாஸ், பின்னாடி ஒரு மெயின் கிளாஸ், நடுவில் நம்மளோட ரூட் வேர்டு. பாருங்கள், ஷீ கம்ப்ளீட்டட் த டிஃபிகல்ட் டாஸ்க் ஃபார் விச் ஷீ ரிசீவ் த ப்ரைஸ். இப்படி கோர்வையாக சொல்லி பழகணும். இது ஒரு ரிலேட்டிவ் ப்ரொனவுன் தான், இது ஒரு ரிலேட்டிவ் ப்ரொனவுன். இப்படி கோர்வையாக நீங்கள் சொல்லி பழகுனா தான் உங்களோட லாங்குவேஜ் நல்லாயிருக்கும், நேச்சுரலாக இருக்கும்.
ஏதோ மனப்பாடம் பண்ணி பேசுகிற மாதிரி இருக்காது. எப்படி? She completed the difficult task for which she received the prize, for which she was given the praise. ரெண்டாவது சென்டென்ஸ் பாசிவ்ல சொன்னேன். ரெண்டுமே ஒரு அர்த்தம் தான். புரியுதுங்களா? அப்போ இதுதான் ஸ்ட்ரக்சர். ஒரு மெயின் கிளாஸ், நமக்கு தேவையான அந்த பர்டிகுலர் ரூட் வேர்ட், அதற்கடுத்து இன்னொரு மெயின் கிளாஸ். இந்த ஸ்ட்ரக்சரை வச்சு என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, இப்போ ஒரு சில எக்ஸாம்பிள்ஸ் பார்க்கலாம். தொடர்ந்து அப்படியே என்ன பண்ணுங்கள், நான் ஆன்சர் எழுதுறதுக்கு முன்னாடி நீங்கள் ஆன்சர் எழுத ட்ரை பண்ணணும். என்னை எழுத விட்டுட்டு வேடிக்கை பார்க்கக்கூடாது. புரியுதுங்களா? ரைட், இப்போ நம்ம எக்ஸாம்பிள்ஸ்குள்ளே போகலாம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போது ஒரு சில எக்ஸாம்பிள்ஸ் பாருங்களேன். எல்லா சென்டென்ஸோட கடைசி வார்த்தை பாருங்கள். வாங்கினான், செய்தனர், தேவைப்பட்டன, செய்தனர். அப்போ இந்த வார்த்தையில் நீங்கள் கண்டுபிடிச்சிடலாம் எல்லாமே பாஸ்டில் இருக்குது அப்படின்ட்டு. எந்த ஒரு சென்டென்ஸாக இருந்தாலும் அதோட கடைசி தமிழ் வார்த்தையை பார்த்தீங்கன்னா அதோட டென்ஸை கண்டுபிடிச்சிடலாம். இப்போ டென்ஸை கண்டுபிடிச்சாச்சு. அப்போது முன்னாடி இருக்கிற சென்டென்ஸும் பாஸ்டில் தான் இருக்கணும் அப்படின்னு நான் சொன்னேன். கரெக்டுங்களா? இப்போ அதை தான் பண்ண போகிறோம். வாங்க. ஒரு புதிய காரை வாங்கியதற்காக அவன் கடன் வாங்கினான். இங்கே பாருங்கள், ஒரு புதிய காரை வாங்கியதற்காக தான் இருக்குது. யார் வாங்கினாங்க அப்படிங்கிற அந்த இன்ஃபர்மேஷனை பின்னாடி இருக்க சென்டென்ஸில் தான் சொல்கிறோம். ஆனால் பின்னாடி இருக்க அந்த பர்டிகுலர் சென்டென்ஸ்லேருந்து அந்த சப்ஜெக்டை தூக்கி நம்ம முன்னாடி போட்டுக்கலாம். ஏன்னா ரெண்டு போட்டுக்கலாம். ஏன்னா ரெண்டு சென்டென்ஸுக்கும் ஒரே நவுன் தானே, காமன் நவுன் ஒன்றுத்தங்க தானே. அதனால் பின்னாடி இருக்க அந்த சென்டென்ஸ் வந்து நவுன் தூக்கி முன்னாடி போட்டால் தான் சப்ஜெக்ட் நமக்கு கிடைக்கும். பாருங்களேன், ஒரு புதிய காரை வாங்கியதற்காக அப்படின்ருக்கு. ஒரு புதிய காரை அவன் வாங்கினான், அதற்காக அவன் கடன் வாங்கினான். சிம்பிள். அந்த குழு ஒரு சுற்றுலாவை ஏற்படுத்தியதற்காக, அந்த குழு ஒரு சுற்றுலாவை ஏற்படுத்தியது, அதற்காக ஒரு பேருந்தை முன்பதிவு செய்தனர். சிம்பிளுங்க. வாங்க டக்கு டக்கு டக்குன்னு எழுதுவோம். ஒரு புதிய காரை வாங்கியதற்காக அவன் ஒரு புதிய காரை வாங்கினான். ஓகே, he bought a new car. இந்த சென்டென்ஸ் எல்லாமே நான் எழுதுறதுக்கு முன்னாடி நீங்கள் எழுதியிருக்கணும் உங்களோட நோட் புக்கில். ஓகே, ஐ பாட் அ நியூ கார், கமா போட்டு அதுக்கப்புறம் ஃபார் விச். ஓகே, ஒரு சிலர் ஃபார் தட்டுன்னு சொல்லுவாங்க, அதுவும் கரெக்டு தான். ஃபார் தட்டுன்னு சொன்னாலும் கரெக்டு தான். ரெண்டுமே ஒரே ரிலேட்டிவ் ப்ரொனவுன் தான். சரிங்களா? ஃபார் விச் அவன் கடன் வாங்கினான். அப்போது he took a loan. இந்த சென்டென்ஸ் எல்லாம் தெரிஞ்சு வச்சுக்கணும். அவன் கடன் வாங்கினான்டா, he took a loan. இப்படி சிம்பிளாக சொல்வதற்கு நீங்கள் தெரிந்து வைத்திருக்க வேண்டும். இதெல்லாமே உங்களோட எவ்ரிடே கம்யூனிகேஷனை அஃபெக்ட் பண்ணும். புரியுதுங்களா? அப்போ நல்லா இதெல்லாம் ப்ராக்டிஸ் பண்ணிக்கணும். He bought a new car for which he took a loan. He bought a new car for which he took a loan. அந்த குழு ஒரு சுற்றுலாவை ஏற்படுத்தியது. எழுதிடலாமா? வாங்க. அந்த குழுனா த கிளப்னு வச்சுக்கலாம். சரிங்களா? த கிளப் ஆர்கனைஸ்ட். ஓகே, த கிளப் ஆர்கனைஸ்ட் அ ட்ரிப். ஒரு சின்ன ட்ரிப்பை ஏற்படுத்தினாங்க. அதற்காக ஃபார் விச் இல்லாட்டி ஃபார் தட்னு போட்டுக்கலாம். சரிங்களா? ஃபார் தட் இல்லாட்டி ஃபார் விச் எதுனாலும் கரெக்டு தான். ஃபார் விச் தே புக்ட் அ பஸ். சிம்பிளாக முடிஞ்சு போச்சு. த கிளப் ஆர்கனைஸ்டு ட்ரிப் ஃபார் விச் தே புக்ட் அ பஸ். தே புக்ட் அ பஸ். ஃபார் தட் தே புக்ட் அ பஸ். ரொம்ப ரொம்ப ஈஸி. பிரிக்கிறீங்க, மெயின் கிளாஸாக மாற்றுறீங்க, இடையில ஃபார் விச்சை போடுறீங்க, அதற்கடுத்து இருக்கக்கூடிய மெயின் கிளாஸை போடுறீங்க, வேலை முடிஞ்சது. கடை இங்கிலீஷில் பேசுகிறீங்க. இவ்வளோ தான் நீங்கள் பண்ண வேண்டிய வேலை இந்த ஃபார் விச் அப்படிங்கிற ரிலேட்டிவ் ப்ரொனவுனுக்கு. அடுத்து வாங்க. அவன் அந்த மிதிவண்டியை சரி செய்வதற்காக சரி செய்தான்னு மாற்றிடணும். முடிஞ்சு போச்சு. சரி செய்தான், அதற்காக அவனுக்கு நிறைய கருவிகள் தேவைப்பட்டன. வாங்க. அவன் அந்த மிதிவண்டியை சரி செய்தான். ஓகே, he repaired the bicycle. முடிஞ்சு போச்சு. he repaired the bicycle, comma, for which he needed many tools. அவ்வளோதான், சிம்பிள். for which he needed many tools. He repaired the bicycle for which he needed many tools. சொல்லுங்க என் கூட சேர்ந்து. He repaired the bicycle for which he needed many tools. Simple. ஆங்கிலம் பேச வேண்டும் என்பதற்காக அவர்கள் தினமும் 1 மணி நேரம் பயிற்சி செய்தனர். ஆங்கிலம் பேச வேண்டும், அதற்காக அவர்கள் தினமும் 1 மணி நேரம் பயிற்சி செய்தனர். முடிஞ்சு போச்சு. அவர்கள் ஆங்கிலம் பேச வேண்டும் அப்படின்னு எழுதுக்கணும். சரிங்களா?
பாருங்க, தே வாண்டட் டு ஸ்பீக். டு ஸ்பீக், தே ஷுட் ஸ்பீக்னு சொல்லிடாதீங்க. தே ஷுட் ஸ்பீக் அப்படின்னா அது இமீடியட் ஃப்யூச்சருக்கு போயிடும், இங்கே செட் ஆகாது. பாஸ்டில் செஞ்சாங்க அப்படின்னா தே வாண்டட் டு ஸ்பீக். என்ன ஸ்பீக் ஆமா? இங்கிலீஷ் ஆமா. எழுதுங்க. ஓகே, தே வாண்டட் டு ஸ்பீக் இங்கிலீஷ் ஃபார் விச் தே practiced and hard every day. ஓகே, இந்த இடத்துல an அப்படிங்கிறது ஒன்று அப்படின்னு அர்த்தம். an ஆப்பிள், ஒரு ஆப்பிள். an hour, ஒரு மணி நேரம் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். பாருங்க, they wanted to speak English. they wanted to speak English for which they practiced an hour every day. நான் எப்படி சொல்கிறேன் பார்த்தீங்களா? இந்த மாதிரி கோர்வையாக சொல்லி பழகணும். ஃபஸ்ட் டைம் சொல்லும்போது கஷ்டமாக தான் இருக்கும். சொல்லி சொல்லி பாருங்கள், சிம்பிளாக இருக்கும். அப்படியே பூந்து விளையாடுவீங்க நீங்கள். மறுபடியும் சொல்லுங்கள். they wanted to speak English for which they practiced an hour every day. சிம்பிள். இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா டென்ஸை மாற்றி ஒரு சில எக்ஸாம்பிள்ஸ் பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ ஒரு சில எக்ஸாம்பிள்ஸ் எல்லாமே ப்ரெசென்ட்டில் தான் இருக்குது. சென்டென்ஸை பார்த்தீங்கனாலே உங்களுக்கு புரிஞ்சிடும். பாருங்கள், அந்த குழு ஒரு புதிய மென்பொருளை உருவாக்குவதற்காக நிதி அவர்களுக்கு கிடைக்கிறது. இப்போது அவங்களுக்கு ரெகுலராக கிடைக்கிது அப்படிங்கிற மாதிரி நம்ம சொல்கிறோம். அப்போ என்ன அர்த்தம்? அந்த குழு ஒரு புதிய மென்பொருளை உருவாக்குகிறது, அதற்காக அவங்களுக்கு நிதி கிடைக்குது. சிம்பிள். எழுதலாங்களா? ரெண்டுமே ப்ரெசென்ட் தான். பாருங்கள், அந்த குழு ஒரு புதிய மென்பொருளை உருவாக்குகிறது. ஓகே, த டீம்னு போட்டுக்கலாம். சரிங்களா? த டீம் இஸ் டெவலப்பிங். கிரியேட்டிங் சொல்லக்கூடாது, டெவலப்பிங் தான் சொல்லணும் சாஃப்ட்வேரை பொறுத்த வரைக்கும். ஓகே, the team is developing the new software. ஓகே, ஒரு மெயின் கிளாஸ் வந்துருச்சு. the team is developing the new software, for which அவர்களுக்கு நிதி கிடைக்கிறது. for which they receive the fund. ஓகே, they are receiving the fund சொன்னாலும் கரெக்டு தான், தப்பு இல்லை. ஓகே, பாருங்கள், அந்த குழு ஒரு புதிய மென்பொருளை உருவாக்குகிறது, அதற்காக அவர்களுக்கு நிதி கிடைக்கிறது. the team is developing the new software. the team is developing the new software for which they receive the fund. சிம்பிள். இல்லாட்டி they are receiving the fund அப்படின்னு சொன்னாலும் ஓகே தான். they receive the fund அப்படின்னு என்ன அர்த்தம்? they receive the fundனா அவங்களுக்கு வழக்கம் எப்பயுமே கிடைக்குதுன்னு அர்த்தம். they are receiving the fundனா அந்த டைமில் மட்டும் அவங்களுக்கு அந்த இன்சிடென்ட் நடக்குது அப்படின்னு அர்த்தம். சரிங்களா? எல்லாரும் பயனடைய வேண்டும் என்பதற்காக நான் ஆங்கிலம் கற்றுத்தருகிறேன். புரியுதுங்களா? இதோட ஐடியா என்ன? எல்லாரும் பயனடைய வேண்டும் அப்படி என்பதற்காக, அதற்காக நான் ஆங்கிலம் கற்றுத்தருகிறேன். சரிங்களா? ரைட். பாருங்கள், எல்லாரும் பயனடைய வேண்டும். ரொம்ப சிம்பிள். எவ்ரி ஒன் மஸ்ட் பெனிஃபிட். அவ்வளோதான். எவ்ரி ஒன் மஸ்ட் பெனிஃபிட், எல்லாரும் பயனடைய வேண்டும், for which நான் ஆங்கிலம் கற்றுத்தருகிறேன். நான் ரெகுலராக தானே பண்ணுறேன், இது என்னோடய எவ்ரிடே ஆக்டிவிட்டியாக மாறிடுச்சு இல்லை, அதனால ஐ டீச் இங்கிலீஷ். அவ்வளோதான். ஐ ஆம் டீச்சிங் இங்கிலீஷ் அப்படின்னா இந்த நேரத்தில் மட்டும்தான் நான் சொல்லிக் கொடுக்குறேன்னு அர்த்தம். ஐ டீச் இங்கிலீஷ்னால் நான் உங்களுக்கு வழக்கமாகவே சொல்லி கொடுத்துட்ருக்கேன்ல, அதனால சிம்பிள் ப்ரெசன்ட் எழுதியிருக்கேன். பாருங்கள், எவ்ரி ஒன் மஸ்ட் பெனிஃபிட். எவ்ரி ஒன் மஸ்ட் பெனிஃபிட் ஃபார் விச் ஐ டீச் இங்கிலீஷ். ஃபார் விச் டேவிட் டீச்சர்ஸ் இங்கிலீஷ். டேவிட்னு சொன்னால் டீச்சர்ஸ்னு வந்துடணும். ஓகே, ஒரு புத்தகம் எழுத வேண்டும் என்பதற்காக அவள் ஒரு ஆராய்ச்சியை செய்திருக்கிறாள். இந்த புக் எழுதணும் அப்படிங்கிறக்கா ஒரு பெரிய ரிசர்ச் செஞ்சுருக்காடா அப்படின்னு நம்ம சொல்லுவோம். வாங்க, ஒரு புத்தகம் எழுத வேண்டும். ஓகே, அவங்க தான் எழுதணும்னு ஆசைப்பட்டாங்க. அப்போ ஷீ, பாருங்கள், நீட்ஸ் டு ரைட் அ புக். ஓகே, ஷீ நீட்ஸ் டு ரைட் அ புக். அவள் ஒரு புத்தகம் எழுதுகிறாள், ஃபார் விச் செய்து இருக்கிறாள். செஞ்சிருக்கிறா, போயிருக்கிறா, சாப்பிட்ருக்கிறா, நல்லா படிச்சிருக்கிறா, இந்த மாதிரிலாம் சொல்லும்பொழுது என்ன பண்ணுவோம்? நம்ம ப்ரெசண்ட் பர்ஃபெக்டை யூஸ் பண்ணுவோம். அதை தான் இங்கே யூஸ் பண்ண போகிறோம். வாங்க, ஃபார் விச் ஷீ ஹேஸ் டன் ரிசர்ச். அவ்வளோதான். ஃபார் விச் ஷீ ஹாஸ் டன் ரிசர்ச். சிம்பிள், முடிஞ்சு போச்சு. ஷீ நீட்ஸ் டு ரைட் அ புக். ஷீ நீட்ஸ் டு ரைட் அ புக் ஃபார் விச்
ஷி ஹாஸ் டன் ரிசர்ச். ஃபார் விச் ஷி ஹாஸ் டன் ரிசர்ச். ரொம்ப சிம்பிள். புரியுதுங்களா? ரொம்ப ரொம்ப ஈஸி நண்பர்களே. இந்த ஃபார் விச் அப்படிங்கிற வார்த்தை ரொம்ப ரொம்ப முக்கியம். பாதி பேர் யூஸே பண்ண மாட்டாங்க. ஏன் அப்படின்னா தெரிஞ்சிருக்காது, புரியாது. ஒரு கான்செப்டை பற்றி புரிஞ்சால் தானே அதை நம்ம யூஸ் பண்ணுவோம். புரியலைன்னா எப்படி நம்மளால் யூஸ் பண்ண முடியும்? அதை மற்றவங்களுக்கு சொல்லி தப்பு இல்லை. நமக்கு சரியான புரிதல் இருந்து ஆட்டோமேட்டிக்காக நம்ம அதை யூஸ் பண்ண ஆரம்பிச்சிருவோம். உங்களுக்கு கிளியராக சொல்லி கொடுத்துருக்கேன். இதுக்கப்புறம் என்ன பண்ணணும்? நீங்கள் யூஸ் பண்ணணும். ஓகே, இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணிட்டு மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். அவங்களும் இந்த வீடியோ மூலமாக பயனடைந்து கொள்ளட்டும். அண்ட் இதை நம்ம சேனலில் நீங்கள் ஃபஸ்ட் டைம் வந்திருக்கீங்க, மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு தொடர்ந்து வந்து சேரும். நாம் அடுத்த வீடியோவில் ஒரு சூப்பரான டாப்பிக்கில் மீட் பண்ணலாம். அது வரைக்கும் இதை நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிட்டுருங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.